நம்ம பிள்ளைய படிக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, எப்படி உட்காந்துருக்கான் பாரு, கழிவு வெளிக்கு போகிற மாதிரி உட்காந்துருக்கான் அரசு பள்ளிக்கூடத்தில். இப்படி இருந்தால் யார் படிக்க வருவா? இதை தரம் உயர்த்தினால் தனியார் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிரும், தனியார் பள்ளிக்கு வருகிற வருவாய் குறைஞ்சிரும். வருவாய் குறைஞ்சா இவனுக்கு என்ன? அந்த பள்ளி கல்லூரியை நடத்துகிறவனே ஆட்சியில் இருக்கிறவன் தான் நடத்துகிறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் தான் அதை நடத்துகிறான். இதை தரம் உயர்த்திட்டா அந்த வருவாய் குறைந்துவிடும் என்பதற்காக அரசு கொடுக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிறான். கல்வியை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு மாணவர்களை வைத்துவிட்டு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கல்விக் கடனை தள்ளுபடி செய்கிறோம், கல்விக் கடனை தள்ளுபடி செய்கிறோம். இந்த அரசை என் அன்பு பிள்ளைகள் தள்ளுபடி செய்யணும், இவனை தள்ளுபடி செய்யணும். கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை ஏன் என்னை கல்வியை கடன் வாங்கி படிக்க வைக்கிறாய்? கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மனித உரிமை, மானுட உரிமை. பாருங்க, இப்படி இருந்தால் இவன் படிக்க வருவான். உன் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? அவங்க செத்து பொணமானதை புதைச்ச கல்லறை எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. நான் பார்த்துக்க, தெரியுதா? உன் படிப்பறை எப்படி இருக்கு? அவங்க இறந்த பிறகு படுத்திருக்கிற கடற்கரையில் கல்லறை எப்படி இருக்கு? முதல்ல இதை இந்த தரத்துக்கு உயர்த்திட்டு அதை அந்த தரத்துக்கு கொண்டு போகணும். இதை பாரு, பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை நல்லோர் ஒருட்டு அப்பையன பெய்யும் மலைங்கிறான். அது மாதிரி வள்ளுவன் பேர் எனக்கு தெரியும்ல. அரசு வகுப்பறை பாரு, அரசு வகுப்பு மேற்கூரை இடிஞ்சு புள்ள தலையில் விழுந்து சாகுறான். செத்தவனுக்கு எப்படிப்பட்ட கல்லறைன்னு ஒரு தடவை பாரு. இதுக்காகவாது இந்த அரசை ஒழிக்கணும்னு முடிவெடு. தயவு செய்து முடிவெடு, தயவு செய்து. ஒத்த ஓட்டால இவங்களுக்கு கட்டிடலாம் சமாதி, நீங்க கவலைப்படாத. இந்த பாரு, இங்க பாரு, நம்ம பிள்ளைய படிக்க போற இடத்த பாரா. பாரா இப்படி பாரா, இப்படி இருக்குமாடா. டாஸ்மாக் கடை எப்படி வைப்பானாடா, குடிக்க போற கடை எப்படி வைப்பானாடா. என்னடா இங்க பாரு. கொஞ்சம் பின்னாடி பாப்பா. பிள்ளைய ஒழுதுகிட்டு இருக்கு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிறாரு. பாரு எப்படி இருக்கு பள்ளிக்கூடம் பாரு. தம்பி, இதெல்லாம் எப்படா பார்த்துக்கிட்டு சைத்துக்கிட்டு படுத்தா உனக்கு தூக்கம் வருதாடா தம்பி? ஒழிச்சிடறான். கல்வி அமைப்பு மக்களாட்சி நெறிகளுக்கு எதிராக இருக்கு. இது எங்கேயும் இல்லை, புதுக்கோட்டையில் தான். இந்த உட்காந்து மரத்தில் படிக்குதே பாருங்க. நம்ம ஊர் புதுக்கோட்டையில் தான்டா. போ வேமா போ. சரி பண்ணிடுவோம், பேசாமரு. இது நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு அரசு இழைக்கிற அநீதி, பச்சை துரோகம். போப்பா, வேமா போப்பா, வேமா போ. அது இல்லை, இது பெரிய செய்தி. அரை மணி நேரம் தான் அது. அதுக்குள்ளே கொஞ்சம் இன்னும் முடிக்கணும். இப்போ என்ன செய்கிறேன்னு நான் உனக்கு சுருக்கமாக விளங்க வச்சுறேன். இப்போது உலக தரத்துக்கு நம்ம உயர்த்திடும். கட்டட அமைப்பு, பள்ளிக்கூடத்தை பசுஞ்சோலை பள்ளியாக மாற்றிடுறோம். பள்ளிக்கூடத்தையே பாரு, சில மாதிரி பள்ளிக்கூடம் கட்டுறேன் பாரு, தரத்தை உயர்த்திடுறேன். நம்ம பள்ளிக்கூடம் பாரு, இந்த பாரு அரசு முத்திரை பாரு, அதே மாற்றிடும். அரசு முத்திரை அதை மாற்றிடும். பள்ளிக்கூடத்தை பூரா மாற்றிடும். கற்பித்தல் முறையை மாற்றிடும். கல்வி சுமை அல்ல சுகம்னு மாற்றிடும். தரமான கல்வியை கொடுத்துறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. சட்டத்தை கொண்டு வர எப்படி, அதான் நான் சொன்னல, அதை பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் 3 வயதில் கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் நீ என்னை கேட்கக்கூடாது. அவன் என்ன படிக்கணுங்கிறது எனக்கும் அவனுக்குமானது. ஏன்னா பிள்ளை உன் வீட்டின் செல்வம் அல்ல, என் நாட்டின் செல்வம். அவன் என்ன படிக்கிறானோ அது. 1 ரூபா காசு சேர்க்க மாட்டேன் உன்ட்ட. அரசு அமைச்சர், முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், IAS IPS எவன் பிள்ளையாக இருந்தாலும் அரசு பள்ளி கல்வியில் தான் படிக்கணும். சட்டம் மீறி தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா உன் சம்பளத்தில் பாதி நட்டம் எடுத்துக்கிடுவேன். நீ கொழுப்படுத்த பணத்திமிரில் அரசாங்கத்தை அவமதிக்கிறாயின்னு தேச துரோக குற்றம்னு போட்டுருவேன். அதே திரும்ப செஞ்சுன்னு வச்சு தூக்கி உள்ளே போட்டுருவேன். கல்வி விற்பனை பண்டமல்ல, எங்கள் குழந்தையின் உரிமை. கல்வி அடிப்படை உரிமை. சமூகத்தை கட்டமைக்கிற ஒரு ஒழுங்கு கல்வியில் தான் இருக்குது. உண்மையான மக்களாட்சியை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம். எப்படி கொண்டு வரேன் பாரு. காந்தி சொல்றார்,
குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம், அதை போல தாய்மொழி கல்வி முக்கியம். அதை கொடுக்காத ஒரு தேச துரோக குற்றம்ங்கிறார். அந்த குற்றத்தை உங்கள் பிள்ளை செய்ய தயாராகலை. ஆங்கிலம் பாடமொழி, தமிழ் பயிற்று மொழி. ஆங்கிலம் படிக்கூடாதுன்னு இல்லை, எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் படிக்காத. அப்போ எப்படி மருத்துவம் படிக்கிறது? டேய், உலகம் பூரா அவன் தாய்மொழி தான்டா படிக்கிறான். பிரான்ஸு, ஜெர்மனி, சுவிஸு, டென்மார்க்கு, எல்லாம் ரஷ்யா, சீனாலாம் அவன் தாய்மொழியில் தான் படிக்கிறான். ஒன்றும் இல்லை, படிச்சுக்க. மாத்திரை தமிழில் சொல்ல போகிற, விலங்குல டேப்லெட்டுங்க போகிற, ஊசின்னு சொல்ல போகிற, புரியல இன்ஜெக்ஷன்றான்னு சொல்ல போகிற, இவ்வளோதானே. இப்போ ரெண்டையும் படித்து வச்சுக்க. ஜூலை 28 1928 எழுதி வச்சிருக்காரு காந்தி. என்னன்னு பாரு, போடுங்க. அயல்நாட்டு மொழியை கற்பது நம் மாணவர்கள் பொதுமக்களிடத்திலே வேறு வித்தியாசத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டின் உயிர் நாடியை அழித்து விடுங்கிறாப்புல. காந்தி பேச்சே கேட்கல, நம்ம சொல்றதே கேட்க போறாங்க. தாய்மொழி கல்வியே சிறந்ததுங்கிறார். வரலாற்றில் சாதித்தவன் எல்லாம் தாய்மொழியில் படித்தவன் தான். நோபல் பரிசு பெற்றவன் இந்த மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன், நம்ம ஐயா அப்துல் கலாம், எல்லாருமே தாய்மொழியில் கற்றவன் படைக்கிறான், கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் எல்லா நாடும் மேடின், நம் நாடு மேக்கின். மேடின் சிங்கப்பூர், மேடின் ஜப்பான், மேடின் ரஷ்யா, மேடின் அமெரிக்கா, மேடின் ஜெர்மன், மேடின் டென்மார்க், எல்லாம் மேடின். ஓ நாடு மேக்கின். புரியுதா? புரிஞ்சுக்க. மொழி ஒரு தொடர்பு கருவி அல்ல, மற்றவர்களுக்கு தொடர்பு கருவி, நமக்கு தொடர்பு கருவி அல்ல. மொழி நமக்கு உயிர். மொழி சிதைந்து அழிந்தால் முகம் சிதைந்து அழிந்தது போல இனம் சிதைந்து அழிவு. அதனால் ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. வெள்ளை ஒரு நிறம், அழகல்ல. இந்த உளவியலிருந்து நீ நிமிரணும். அடுத்தவன் மொழி உனக்கு அறிவில்லை, அதை புரிஞ்சுக்கணும். உன் மொழியில் இல்லாத அறிவு உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. அந்த திமிரு உனக்கு வரணும். விளங்குதா? அதை நல்லா தெரிஞ்சுக்க. நீ உன்னை மறந்து தூங்கும்போது கனவு எந்த மொழியில் வருதுன்னு பாரு. அது தமிழில் வந்தால் அதுதான் உனக்கு சிந்தனை மொழி, அதுதான் கல்வி மொழி. ஒருவேளை இங்கிலீஷில் வந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ உன் மரபணுவை சோதிக்கணும். நீ இனம் மாறிட்ட, ஒரு ரத்தத்தை பரிசோதிக்கணும். ஏன்னா நீ உன் பிறப்பில் சந்தேகம் வந்துடுது எனக்கு, நீ கிளம்பிடு. நம்ம ஐயா மயில் சமயத்துறை, ஐயா சிவன், வீரமுத்துவேலெல்லாம் தாய்மொழியில் கற்றவங்க தான். ஆமாம், இந்த கொள்ள பேச்சு பேசுகிறேன்னு வாங்க அண்ணே, அவன் அதில் கற்றவன் தான். இந்த மாதிரி ஜெர்மனியில் போய், ரஷ்யாவில் போய் நீ இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷில் வந்து மருத்துவமனைன்னு சொல்ல, கொண்டே வருவான் உன்னையே, கொண்டே வருவான். இனிமேல் எனக்கிட்ட வந்து எவனாவது இங்கிலீஷில் அதே மாதிரி கொண்டே வருவேன் உன்னை. இங்கிலீஷை ஒரு பாட மொழியாக படிச்சுக்க, ஒரு தொடர்பு மொழியாக படிச்சுக்க, ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்க. ஆனால் தமிழில் தான் நீ படிக்கணும். உன்னாட்டு அறிவியலை, உன்னாட்டு புவியியலை, உன்னாட்டு வரலாறை, உன்னாட்டு வேளாண்மையை நீ எதற்காக ஆங்கிலத்தில் படிக்கிறாய்? ஆங்கிலம் கற்க வேளாம் என்பதில் அல்ல, ஆங்கிலத்திலே அனைத்தையும் கற்காதே. அதுதான். பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு நீ அன்னதானம் செய்து பயனடைய முடியாது. என் உடன் பிறந்தவனே, பெற்றதாயை பட்டினி போட்டு அன்னதானம் செய்யாத. சீனாவில் அவன் மொழியெல்லாம் படிக்கிறான். இதான் அண்ணன் சொன்னதான், உன்னாட்டு அறிவியலை, உன்னாட்டு வரலாறை நீ எதுக்கடா இங்கிலீஷில் படிக்கிறா? டேய், இது நான் சொல்கிறத நம்முடைய தலைவன் தமிழீழ மண்ணில் சட்டத்தை, பொறியியலை, மருத்துவத்தை தமிழிலே படிக்க வைத்தார். தமிழிலே படிக்க வைத்தார். நான் அந்த புத்தகத்தை வடிவமைக்கிறதுக்கு உனக்கு அவசியம் இல்லை. அவர் வச்ச புத்தகத்தை எடுத்துட்டு வந்து உனக்கு தந்துடுவேன். போங்க போங்க. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் பாடமொழி. மனசில் ஏற்றிக்க. அண்ணன் ஆங்கிலம் படிக்க வேணாம்னு சொல்லுது அப்படின்னு. நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்றவர்களே, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. நாங்கள் விரும்பினால் உலகில் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளுவோம். இது எங்கள் மொழி கோட்பாடு. விளங்கிருச்சா? உலகின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. இந்தி விரும்பினாலும் கற்போம், பிரெஞ்சு விரும்பினாலும் கற்போம், டச்சு, ஸ்பானிஷ், எது லத்தீன் எது வேணாலும் கற்போம். ஆனால் எங்கள் மொழி கற்போம். தாய்மொழியை கற்றவன், புலமை பெற்றவன், உலகின் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். இதுதான் உலக வரலாற்று உண்மை, இதுதான் அறிவியல் உண்மை, உயிரியல் உண்மை. அதை நீ புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்காத. அன்னை தமிழ் படிக்க சொல்லுது, முதல்ல ஒழுங்கா தமிழை படி, அப்புறம் பார்க்கலாம். மற்றவனுக்கெல்லாம் தமிழ் மொழிடா, நமக்கு மொழி இல்லை. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றாம்பார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும்
பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும் நனிபசு பொழிந்தன் பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டிருக்கிறான் நம்ம தாத்தா. பார்த்துக்க, மற்றவனுக்கு தமிழ் பேச்சு மொழி, உனக்கு மூச்சு மொழி. தமிழ்நாட்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி, வீச்சு மொழி. மற்ற மாதிரி முழங்க முடியாது, நம்ம மொழியை முழங்கணும்டா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். எப்படி? வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளெங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கழுத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறான். மூச்சுடா. மற்றவனுக்கு பேச்சு, எனக்கு மூச்சு என் தமிழ். ஏன்? உலகில் முதலாக தோன்றிய இயற்கையின் மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், சிறந்தே பிறந்தவள் என் தாய் தமிழ். எல்லா மொழிகளையும் மனிதன் பேசினான், என் மொழியை என் இறைவன் பேசினான். மணிநெற்றி உமிழ் செங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்னா சிவபெருமானே தந்த தமிழ். இறையனாரும் என்பருவால் முருகவேலும் அகத்தியனும் கட்டி காத்த தமிழ் சமூகத்தில் தவழ்ந்த தமிழ். ஔவையின் தமிழல்லி முருகன் பருகிய தமிழ். நக்கீரனின் தமிழோடு சிவன் விளையாடிய தமிழடா உன் தமிழ், என் தமிழ், நம் தாய் தமிழ். அதை அழிய விடுவது ஆகுமா அடுக்குமா என்பதை அன்பு தம்பி தங்கையில் புரியணும். அன்னை தமிழ் மொழியை மீட்கணும். பாரா, உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடு எந்த நாடு என்பார்? பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். வெக்கப்படணும் இந்த நாட்டு தலைவர்கள், வெக்கப்படணும். இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட அளவு கூட இல்லாத ஒரு சின்ன நாடு, இத்தனை நாடுகள் இருக்கிற இடத்துல உலக தரத்தில் எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் 3rd பிளேஸில் கண்டா, 3வது இடத்துல கண்டா. ஒன்றுமே கிடையாது அவன் நாட்டில், கடல் தான். ஒன்றுமே கிடையாது. கடலை மட்டும் வைத்துக்கொண்டு மருத்துவம் கல்வியில் எவ்வளோ 3வது இடத்துல இருக்கான் பாரு. நம்ம எந்த இடத்துலையும் இல்லை. இப்போ அவன் அண்ணன் வந்து இந்த 5 நாடு இருக்கிறா, அதை முந்தி போகிறோம்டா, உலக தாரம்னா வச்சுக்கடா. டேய், என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்றவர்களே, இனி உலக தரம் என்றால் பின்லாந்துக்காரன் சொல்லும்டா தமிழ்நாட்டு தரம். இப்போ உன் அண்ணன் இங்கே இருந்து பேசுங்க. டேய், உன் அண்ணன் அரியலூர் இருந்து பேசுறாங்க. இதே மாதிரி பின்லாந்தில், சிங்கப்பூரில், தென்கொரியாவில், ஜெர்மனியில், கனடாவில் ஒருத்தர் நின்று உலகத்திலே தலை சிறந்த கல்வியிலே நாடாக இந்தியாவிலே தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லுகிற நிலையை நம்ம உருவாக்கணும். இப்போ பாரு, முதல் நாடு பின்லாந்து, சிங்கப்பூர். இந்த 5 நாடுகள் தான் தம்பி உலகத்தில் தலை சிறந்த நாடாக இருக்குது. இதுக்கப்புறம் ஜப்பான் இதெல்லாம் வருது, ஹாங்காங்லாம் வருது. ஆனால் முதல் 5 இடத்துல இந்த நாடு இருக்குது. போங்க போங்க வேகமாக. அவன் இங்கே பாரு, இங்கே பாரு, ஃபின்லாந்தில் கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறையை பாரு. நம்மளுக்கு மறுபடி பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற கனவை உனக்கு நான் உருவாக்குறேன், அன்னை என்னை கூட சேர்த்துக்கணுங்கிற பண்ண. அவன் பாரு எப்படி, அவன் எப்படி பாரு, ஏழை பணக்காரன் பாகுவார் என்று அனைவருக்கும் தரமான கல்வி. ஃபின்லாந்தில் 5-10 பேருக்கு ஒரு ஆசிரியர் போட்டிருக்காண்டா. இந்த பாரு, 5 பிள்ளை தான் ஒரு டீச்சர். இங்கே 50 பேருக்கு ஒரு டீச்சரு. அவர் எப்போ வருவார் எப்போ போவார்னு தெரியாது. அவன் இங்கே பாரு, 7 வயதில் நம்ம என்ன பண்ணுறான், பிறந்த உடனே எல்கேஜி யூகேஜிங்கிறான். அவன் 7 வயதில் தான் 1ஆப்பு சேர்க்குறான். அங்கே ரேங்க் கிடையாது, தரவரிசை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம், மனிதறிவை வச்சு மதிப்பெண்ணை வச்சு மதிப்பெண்ணை வச்சு மனிதறிவை மதிப்பிடாது எங்கள் அரசு. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு கிடையாது, தேர்ச்சி. சுவர் இல்லாத கல்வி, தேர்வு இல்லாத தேர்ச்சி, அதான் நம்ம கனவு. அப்போ அங்கே பாரு, அவன் வகுப்பறையை பாரு எப்படி இருக்கு பாரு. டே, நம்மளுடைய வகுப்பை பாரு, அவன் வகுப்பை பாரு. போ போ. தரப்படுத்தப்பட்ட தேர்வுகள் இல்லை, அதான் ரேங்க் கிடையாது. அப்படியாமா? ஆமாம். இங்கே பாரு, இது வந்து எங்கே, தென்கொரியாவில். தென்கொரியாவில் இதை எடுத்து அனுப்புறது யாருன்னா என் மச்சனை, என் தங்கச்சி மகள். அவள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை அவள் எடுத்து மாமா போட்டு காட்டுங்கன்னு வர்றான். அவள் தான் தென்கொரியாவில் இருக்கா, படிக்கிறான். அவள் எடுத்து அனுப்பியிருக்கான். அங்கே கட்டட அமைப்பு எப்படி இருக்கா, நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கா, இங்கே நாசமாக போன சுடுகாடு மாதிரி இருக்கு. ரெண்டையும் மாத்திரை. இப்போ ஆரம்ப கல்வியில் சிங்கப்பூர் எப்படி கொடுக்குதுன்னு பாரு. கைமை கொடுங்க. ஆறு வயதில் அவங்க 1ஆப் சேர்க்குறாங்க சிங்கப்பூர்.
அங்கே தாய்மொழியில் கற்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தாய்மொழி கல்வி. அந்த நாடுகள் இல்லைன்னா நம்ம இந்திய அரசு மாதிரி இந்த ஒரே மத்திய அரசு கல்வியை மாநில உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது என்ன செய்யுதுன்னா அது ஒரு கல்விக் கொள்கை வகுக்குது. அது என்ன செய்யுதுன்னா நீ வந்து ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வருது. இந்த நாடுகள்லாம் என்ன செய்யுது, அந்தந்த மாநிலத்திற்கு அதை கொடுத்துருது, மாநில உரிமைக்கு கொடுத்துருது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இல்லை சரியா இல்லை, வேணாம் நம்ம என்ன செய்கிறோம், உங்கள் எல்லாருக்கும் கூட இல்லையே, நீங்கள் நினையும் போது நான் நினைக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ பாரு, அது என்ன செய்யுதுன்னா இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவன் கல்வி பாடத்திட்டத்தை வகுத்துக்கலாம்ங்குது. அப்படி தான் இருந்துச்சு இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில். அதை மாநில உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போகும்போது இங்கே இருந்த ஆள் யாருன்னா நம்ம ஐயா தான், நம்ம ஐயா கருணாநிதி தான். இப்போ ரெண்டு கலவாணியும் சேர்ந்து மாநில உரிமை ஆக்குவோம்னு என்னத்தை ஆக்குனீங்க. அவன் எப்படி எடுத்துகிட்டு போனானோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். என்ன பண்ணுறேன், நம்மளுடைய பாடத்திட்டம் வரும்போது நம்ம மொழி, நம்மளுடைய கலை இலக்கியம், நம்மளுடைய வரலாறு அப்போ தான் வரும். அப்போ தான் நீ நம்ம பாட்டேன் தீரன் சின்னமலைய, செக்கெழுத்த நம்ம பாட்டேன் பெரும்பாட்டேன் வஉசியை, நம்ம வீர பெருமக்களை நீ படிப்ப, இல்லைன்னா வல்லபாய் பட்டேலை படிப்ப, ஜான்சி ராணியை படிப்ப, நம்ம பாட்டி வேலுநாச்சியாரை படிக்க மாட்டேன். நீ வரலாற்றை மறந்துட்டின்னா சுடுகாட்டில் இறந்து கிடக்கிறான்னு அர்த்தம். வரலாற்றை வச்சிருக்கிற இனம் தான் உயிரோடு இருக்கும். அதனால எல்லாத்தையும் படிக்க வைக்கிறேன். போ 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 பாரு எப்படி இருக்கு. அவன் எப்படி கொடுக்குறான், 6 வயது முதல்ல தான் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறான். ஃபின்லாந்து 7 வயதில் தான் பாடத்தை ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பாடம் இல்லை. இங்க ஜெர்மனியில் கல்வி என்பது அந்தந்த மாநிலங்களின் ஜப்பான் உலகின் சிறந்த டிசிப்ளின் நாடாக மாறி இருக்கு. ஜப்பான் தலை வணங்கும் பழக்கத்தையும் பொது இடங்களில் கைகளை எப்போதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ளவும், எல்லா இடங்களிலும் எப்படி கொண்டு வராங்க நிற்பது போன்ற அனைத்து நல்ல பழக்கங்களும் 2 வயதிலிருந்தே ஜப்பான் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஜப்பான்ல ஒரு ஸ்கூல்ல தீ விபத்து ஏற்பட்டா என்ன செய்யணும்னு கிளாஸ் எடுத்திருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 10ஆவதோ 12ஆவதோ படிக்கிற பசங்களுக்கு இல்லைங்க, எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவை புகட்டுகிற கல்வி படிப்புக்கிற முறையில் செயல்முறையில் கற்பிக்கிறான். இப்போ தீ எரிஞ்சிருச்சுன்னா புகை வருது, புகை இங்கே மேல் நோக்கித்தான் போகும், கீழே வராது. அப்போ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான், முகத்தை முடிட்டு குனிஞ்சு போங்கன்னு சொல்லிக்கிறேன். பாரு, புகை கிளம்பும், அதை சுவாசிக்க கூடாதுங்கிறதுக்காக முதல்ல துணியை எடுத்து மூக்கை பொத்திக்கணும்னு, அதே நேரம் புகை எப்போவுமே மேல் நோக்கித்தான் போகும், கீழ் நோக்கி வராது. ஸோ நாம கீழே குனிஞ்ச மாதிரியோ அல்லது படுத்துக்கிட்டே போனோம்னா புகையிலிருந்து தப்பிச்சு எந்த பாதிப்பும் இல்லாமல் சேஃபாக வெளியே போயிடலாம்னு அந்த குழந்தைகளுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்க செஞ்சும் காட்டியிருக்காங்க. இது நிறைய இருக்கு, நான் உனக்கு போட்டு காட்ட முடியல, இன்னும் மற்ற இடத்துல காட்டுறேன் பாரு. ஒரு பேருந்தில் ஏறினா பெரியவங்க வந்தால் அந்த குழந்தை எந்திரிச்சு உட்கார இடம் கொடுக்கணும். ஒருவேளை மாற்றுத்திறனாளிகள் வந்தால் வரிசையில் முன்னாடி நிற்கிற பெண்ணோ பையனோ பின்னாடி வந்து நீங்கள் முன்னாடி நில்லுங்கம்பாங்க. அது அந்த குழந்தையிலேருந்தே கற்றுக் கொடுத்துறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளிக்கூடத்தில் பாரு இது எப்படி பாரு எப்படி கற்றுக் கொடுக்குறான் பாரு. இதான் இந்த ப்ராக்டிக்கல் எஜுகேஷன், செயல்முறை பயிற்சி பாரு. எப்படி உட்காரணும், எப்படி போகணும் பாரு, எப்படி கற்றுக் கொடுக்குறான் பாரு. குழந்தையிலேயே அப்படி இருமக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பரவும், அதனால துணியை வாயில வச்சுக்கணும்னு. இதுக்கு பேர் தான்டா கல்வி. மனப்பாடம் பண்ணி ஒன்று அது இல்லடா, அது இல்லை. பிறக்கும்போது நமக்கு நல்ல தமிழ் பிள்ளையாத்தான் பிறக்குது. அதை அங்கே கொண்டு சேர்த்து ஏ ஃபார் ஆப்பிள் வி ஃபார், ஏண்டா அப்பனையும் ஆத்தாலையும் அம்மா அப்பான்னு கூப்பிடாம மம்மி டாடி, இப்போ டாடி கூட பெருசாக இருக்குன்னு டேட். இப்போ இதெல்லாம் பாரு, அந்த காலனியை அந்த ஷூவை எப்படி அடுக்கி வைக்கணும்னு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை திறக்கிறதும் மூடுறதும் யார் தெரியுமா, பிள்ளைகள் தான். பாரு பாரு கொஞ்சம் பாரு, எவ்வளவு பொறுப்பை கற்றுக் கொடுக்குறான் பாரு. அவங்க தான் திறப்பாங்க, அவங்க தான் மூடுவாங்க.
இவ்வளவுக்கு முதல் 5 இடத்துல ஜப்பான் இல்லை. முதல்ல இருந்துச்சு, இப்போ பின்தங்கிருச்சு. அவன் முந்திட்டான். இப்போ ஓம்பையில் என்ன பண்ணுறேன், இவன் எல்லாரையும் முந்தணும்னு நினைக்கிறேன். ஒரு வெறி வெறி. ஏன் இவன் கருணாநிதி மகன்ல, ஐயா எடப்பாடி மகன்ல, இவன் பிரபாகரன் மகன். புரியுதா? இது என்னன்னு தெரியுதா? ஒரு கிராமம், ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு மகள் தான். அவ படிக்க போறா. ஒரு மகள், ஒரே ஒரு பெண்ணுக்காக அந்த நாடு அவளுக்கென்று ட்ரெயின் விடுதுறா, தொடர் வண்டி. ஒரு பிள்ளை உங்க ஊர்ல இருந்தா ஒருத்தருக்காக நிற்க முடியாது, நிற்காம போயிடும் பஸ்ஸு. ஆனால் பாராடே, அவள் படித்து உயர் மேற்கல்வி போகிற வரைக்கும் கல்விதாண்டா முக்கியம் என் பிள்ளைக்கு. ஒரு பிள்ளைனாலும் அவளுக்காக இந்த ட்ரெயின் ஓடும்னு ஓட்டிருக்காண்டா. பாடுறா பாரு. ஒரே ஒரு மகளுக்கு. அப்போ அந்த நாட்டு பிள்ளைகளின் கல்வியை அந்த நாடு எவ்வளவு மதிக்கிறதுங்கிறதுக்கு இதை விட உனக்கு சான்று தேவையில்லை. பார்த்துக்க. இப்போ நீ நினைப்ப அண்ணன் உலக நாடுகளெல்லாம் காட்டுது, இதெல்லாம் சாத்தியமானு. நம்ம இந்திய நாட்டில், இந்த துணைக்கண்டத்தில் ஒருத்தன் அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தன் 5 ஆண்டுல பாரவனை உலக தரத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கான் பாரு கல்வியை. பள்ளிக்கூட கட்டமைப்பு, கல்வி தரத்தை எப்படி தூக்கிருக்கான் பாரா. டேய் வேற எங்கேயும் போகாதரா பாருடா. இது யாரு? இப்போ ஒரு தாத்தா இருக்கார்ல, பினராயி விஜயன், அவர் கேரளாவில். இங்கே பாரு, 30 விழுக்காட்டு மாணவர்கள் தனியார் பள்ளி கல்லூரிக்கு போயிட்டு இருந்த மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திருப்பிட்டார், தரத்தை உயர்த்தி. அவரால் செய்ய முடியும், கெஜ்ரிவாலால் செய்ய முடியும், ஓ அண்ணனால் செய்ய முடியாதா? நம்புடா. கல்வி முறையை மாற்றிட்டாரு. அடிப்படை ஒரு நாட்டில் கல்வியில் இருந்தாண்டா தொடங்கணும், கல்வியில் இருந்தால் தொடங்கணும். உலக தரம் என்பதே இனிமேல் தமிழ்நாட்டு தரம் தான். அது அண்ணல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாதிக்கிறோம். இப்போ வகுப்பு முறைகளை பிரிக்கிறேன் பாரு. எல்கேஜி யூகேஜி அழிச்சிடும். எல்கேஜி யூகேஜி நோ, எல்கேஜி யூகேஜி. அப்போ 3 வயசில் பிள்ளைய என்கிட்ட கொடுக்கணும். 3 வயசில் முதல்ல அரும்பில் சேர்ப்பேன். அரும்பு, மொட்டு, மலர் 3 வகுப்பு. 6 வயசு வந்துடும். 6 வயசில் ஒன்றாப்பு சேர்ப்பேன். போடுங்க. 3 வகுப்பிலேயே பாடம் கிடையாது. 1 மணி நேரம் தான் அரும்பில் வகுப்பு. பிள்ளைங்க வருவாங்க, வகுப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் வர பழகிக்கிடுவாங்க. ஆசிரியர்கள் கதை சொல்லுவாங்க, கேட்டுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு திறன் கல்வி தான். பாடுறது, ஆடுறது, விளையாடுறது, இது இல்லை. அப்படியே பாடம் இல்லை. எல்லாருக்கும் கொடு, அப்புறம் எனக்கு கொடு. பின்னாண்டில் 6 வயசில் சேர்க்குறான். நம்ம அதே 6 வயசில் சேர்க்குறோம். அவன் 3 கிலோமீட்டர் தூரத்தில் பெருநகரங்களில் தேர்வு செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளிக்கூடத்தை கட்டுறோம். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் கட்டணுங்கிறது ஆசை தான். ஆனால் அவ்வளோ பெரிய பள்ளிக்கூடங்களை கட்ட முடியாது. 3 கிலோமீட்டருக்கு தேர்வு செஞ்சு அரும்பு, மொட்டு, மலர்ந்த 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பள்ளிக்கூடங்களை இங்கே கொடுத்துட்றேன். குழந்தைகளுக்கு நான் வாகனம் வச்சு எடுத்துக்கிறேன். 1ஆம் வகுப்பு 2ஆம் படிக்கிற போகிற பிள்ளைகளிலிருந்து மிதிவண்டி கொடுத்துட்றேன். 3-4 கிலோமீட்டருக்கு சைக்கிளே வந்து படிக்கிற பழக்கத்தை நான் உருவாக்கிக்கிறேன். இங்கே பாரு, சுவர் இல்லாத கல்வி, தேர்வு இல்லாத தேர்ச்சி 8ஆம் வரைக்கும். சுவர் ஏன் இருக்கக்கூடாதுன்னா அது பிள்ளைகளுக்கு சிறைமாக இருக்கும். இந்த மாதிரி பேருந்துகளில் அரசு கொடுத்துரும். கூட்டிகிட்டு போய் அருவி, இது வயல், இது வாய்க்கால், இது நெல், இது கரும்பு, இந்த பெண் மயிலுக்கு தோகை இல்லை, ஆண் மயிலுக்கு தோகை இருக்குது, ஆண் யானைக்கு தந்தை இருக்குது அப்படின்னு ஒரு நொடியில் காட்சி கல்வி. இதுக்கு பேர் காட்சி கல்வி. அப்போ ஒரு நொடியில் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ஓராண்டு பாலின் நிறம் வெண்மை, ஆண் மயிலுக்கு தோகை இருக்குது, யான் யானைக்கு தந்தை இருக்குது. தூக்கி கிழிச்சு துற போட்டு இந்த பார்த்துக்க தெரிஞ்சுக்க. 8ஆம் வரைக்கும் ஆல் பாஸ், ஒரு வைஃபைல் கிடையாது, நோ ரேங்க் கார்டு, நோ ஹோம்ஒர்க்கு, வீட்டு பாடமே கிடையாது.
என் பிள்ளைய ஐயா ஏயா விடுமுறை விட்டிய பள்ளிக்கூடத்தை திறங்கன்னு சொன்ன அளவுக்கு வச்சிருவேன் பள்ளிக்கூடத்தை. அங்கே நீச்சல் குளம் பாரு, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி காட்டுறேன் பாரு, என்னைய ஒரு தடவை சேர்த்துக்கன்னு சொல்லுவேன். 9ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு வைக்கிறேன், 9ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு. ஏன்னா 10ஆம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு வருது. பிள்ளை செல்வமே, இந்த மாதிரி தான் அந்த தேர்வு இருக்கும், பயப்படாத, இதில் எழுதி பழகிக்க, அவ்வளோதான். நம்ம ஐயா சொல்கிறார் பாருங்க, இங்கே பாருங்க எப்படி சொல்கிறாரு, கவிதையாகத்தான் பிள்ளைகள் பூமிக்கு வருகிறார்கள், நாம் தான் அவர்களை வாக்கியமாக்கி விடுகிறோம். பிள்ளைகளின் இதயத்தை விட மூளை தான் நமக்கு முக்கிய உறுப்பாகிறது. ஏன்னா எப்படியாவது பிதிக்கு மதிப்பெண்ணை பெருகணும்னு நினைக்கிறோம். இப்போ கல்வியே அறிவாகாது. ஏன்னா இவன் யாருன்னு தெரியுதா, கரூரில் பிறந்த ஷாருக். இவன் வந்து ஜிஃபாத்து ஷாருக்குன்னு தீப்பெட்டி சைஸில் ஒரு விண்கலத்தை தீப்பெட்டி அளவில் கண்டுபிடிச்சிட்டான். இவன் முஸ்லீம்ங்கிறதுனால இந்திய புரியுதா, இந்திய நாசா வாங்கலை. ஆனால் அமெரிக்காவுடைய இந்த பாருங்க ரிசர்ச் சென்று நாசா வாங்கி விண்கலத்தில் பறக்க விட்டுச்சு. அவனுக்கு இது பார்க்கல, இவங்க முஸ்லீம் அறிவாளியாக காட்டுறதான்னு. அவன் எவ்வளவு தெரியுமா, 12ஆப்பில் 800 எவ்வளோ மதிப்பெண்ணை தான் வாங்கினான், பார்டர் தான் பாஸ் பண்ணியிருந்தான். அதனால் இங்கே ஆசிரியர்களை தரம் பிரிக்கிறாங்க. முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம். அந்த சீக்கிரட் ஆசிரியர்களை சிற்றூர்களுக்கு பணியமர்த்துறாங்க. இனி அந்த தரம் இல்லை, ஒரே தரம் தான், முதல் தரம் தான் எல்லா இடத்துலையும். இங்கே என்னன்னா என்ன கொடுமைன்னு சொல்லுதுன்னா, அது 60,000 சம்பளம் அரசு பள்ளியில் வாங்குகிற ஆசிரியர் 6,000 சம்பளம் வாங்குகிற தனியார் பள்ளி ஆசிரியரிடம் என் பிள்ளையை நல்லா கவனிச்சுக்கிட்டு சேர்த்து விட்றாப்புல. இப்போ தனியார் பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர் உங்கள் அண்ணன் வந்த பிறகு அரசு பள்ளியில் சேர்த்து விட்டு என் பிள்ளையை நல்லா கவனிச்சிக்கன்னு சொல்கிற நிலையை நம்ம மாற்றுறோம். தனியார் பள்ளியா அரசு பள்ளியான்னு ஒரு போட்டி. உலக தரத்துக்கு உங்கள் அண்ணன் கொண்டு போயிடுறேன். பசுஞ்சோலை பள்ளிகள் எல்லா பள்ளியும் அப்படி சோலை வனமாக இருக்கும். அப்படி ஒரு மாதிரி காட்டுறேன் பாரு, பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு பாரு, 20-30 ஏக்கர் 40 ஏக்கரில் அப்படி 100 ஏக்கரில் எடுத்து என் பிள்ளைகளுக்கு போகும்போது மா பலா வாழை தென்னை கொய்யா எலுமிச்சை எல்லாம் இருக்கும். அங்கே மான் மயில் புறா எல்லாம் இருக்கும். என் பிள்ளைகளுக்கு விளையாட்டு திடல், நீச்சல் குளம், என்ன ஆடணுமா பாடணுமா எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குது. பசுஞ்சோலை பள்ளிகள். அங்கே உப்மா கிண்டி போடுற பழக்கம் இல்லை. எல்லா பள்ளிக்கூடம் மேற்கூரையும் சூரிய ஒளி மின்தகடை மாட்டிடுவேன். என் பிள்ளைகளுக்கு நோ உப்மா கம்பெனி. என்ன பண்ணுவேன், நானே வேளாண்மை செய்கிறதுனால சத்துள்ள உணவை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். அரசு பள்ளிக்கூடங்களில் உணவகம் வச்சுருக்கோம். காலையில் வரும்போது முதல்ல பாலை கறப்பேன் என் பண்ணையில். முதல்ல பள்ளிக்கூடத்துக்கும் முதியோர் இல்லத்திற்கும் அனாதை பிள்ளைகள். இதோட சரி, இனிமேல் வாழ்க்கையில் இருக்கிற முதியோர்களை உங்கள் மகன் பராமரிப்பேன். இருக்கிற அந்த அனாதை சிறுவர்கள் ஆதரவற்ற பிள்ளைகளை தளிர் என்று வச்சு அன்பு சோலை என்று வச்சு பராமரிப்பேன். இனிமேல் எவனாவது முதியோர் இல்லத்தில் தாய் தந்தையரை சேர்த்தா குடியுரிமையை நீக்கிடுவேன். பெற்ற தாய் தந்தையரை நேசிக்காதவன் நீ மனிதனாகவே இருக்க முடியாது, என் மண்ணில் வாழ தேவையில்லை. 90 வயசு எங்கள் அப்பத்தான், 95 வயசு என் தாத்தே. என் அப்பா முதியோர் இல்லத்தில் சேர்க்கலை. 15 பிள்ளைய பெற்ற என் பாட்டி, 6-7 பிள்ளைய பெற்ற என் ஆத்தா எங்களை அனாதை இல்லத்தில் சேர்க்கலை. நீ சேர்த்தின அவ்வளவு பண்பாடும் உறவு பேணலும் இருந்த என் இனத்தை பெற்ற பிள்ளைகளை சேர்க்கலை. இவர் இது என்ன பண்ணுற, பூரா வீரக்கலையெல்லாம் கற்றுக் கொடுத்துறேன். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு வாள் வீச்சு, துப்பாக்கி சுடுதல் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன். தொட்ட செத்த ஏன் தெரியுமா, இங்கே பாரு, வீர பிள்ளைகளை வீரமக்களை பெற்ற இனம்தான் பாதுகாப்பாக வரும். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, இதுதான் எங்களுடைய கொள்கை. உடலை உறுதி செஞ்சிருவேன். பிள்ளைக்கு நல்ல பால் முட்டை எல்லாம் கொடுத்து வாசலில் வச்சுட்டு குடிச்சு போவேன். ஐயா நான் முட்டை சாப்பிடுவேன், இந்த கேரட் இருக்கு, முள்ளங்கி இருக்கு, ஜூஸ் இருக்கு, அடியா போயா. இங்கே பாரு, படித்து எல்லாம் எப்படி பண்ணுவேன், நூலகம் வச்சுருப்பேன், லைப்ரரி. இந்த வீரக்கலையில் 5 மதிப்பெண் கொடுப்பேன். நீ எதை சிலம்பத்தில் கேள்வி கேட்பான், செஞ்சு காட்டணும். அப்புறம் நடனத்தை எடுத்தியா, அதை செஞ்சு காட்டணும். அப்புறம் நீ என்ன மரக்கண்டு 5 நட்டிட்டியா, 5 மதிப்பெண். அப்புறம் வேற என்ன, நீ லைப்ரரிக்கு போகணும். அங்கே போய் நீ படித்த புத்தகத்தில் கேள்வி கேட்போம். நீ படித்த 5 புத்தகத்தை எழுது, அதை எழுதின ஆசிரியர் எழுது, அதில் நீ அறிஞ்ச செய்தி எழுதுன்னு, அதுக்கு 5 மதிப்பெண். வெறும் பாடத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணி பண்ணுற கல்வியை கிழிச்சு தூக்கி போட்டுறேன். வீட்டுக்கு புத்தகத்தை எடுத்துக்கிறது இல்லை, நோ ஹோம் ஒர்க்கு. அப்போது அந்த பள்ளிக்கூட அறையிலேயே சுவரில் இப்படி வச்சுருவோம், பெட்டியாக. அதில் மாணவன் பேர் இருக்கும், மாணவி பேர் இருக்கும்,
அங்கே வச்சு புத்தகத்தை வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஒருவேளை தொலைச்சிட்டின்னா இங்கே பள்ளிக்கூடத்தில் ஒரு மாற்று சாவி இருக்கும், திறந்துக்கலாம். நீ பொறுப்பற்ற செயலுக்கு நீ வருத்தம் தெரிவிக்கணும். இனிமேல் அப்படி ஓயாமல் தொலைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மாணவர்களுக்கு பொறுப்பு வரணும்னு தான் சாவியை கொடுத்து விடுறோம். விளங்குதா? இதுக்கு மேலே விளங்கலைன்னா நான் என்ன பண்ணேன்? இப்போ எண்ணியல் கல்வி, இதை டிஜிட்டல், அதாவது தமிழில் எண்ணியல் கல்வி. எல்லாம் திரை இருக்காது, கரும்பலகை இருக்காது, இப்படி டிஜிட்டல் போர்டு இருக்கும், எண்ணியல் திரை. அதில் என் பிள்ளைகள் எழுதி படிப்பாங்க. கல்வி சுற்றுலா கொடுப்பேன், இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன், எல்லாம் கற்றுக் கொடுப்பேன். எல்லாம் நம்ம கல்வி முறை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை கொடுத்துருது. தனித்திறன் ஆற்றல் விவேகத்துறவி விவேகானந்தர் சொல்கிறார், அது பின்னாடி வருது. எப்படி வருதுன்னா, கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சிறந்த பேராற்றல் மறைந்து கிடக்கிறது. அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வுக்கு பேர் தான் கல்விங்கிறாரு. இப்போ ஒருத்தன் நல்லா பாடுவான், ஒருத்தன் நல்லா ஆடுவான், ஒருத்தன் நல்லா ஓடுவான், ஒருத்தன் நல்லா கபடி ஆடுவான், ஒருத்தன் நல்லா கிரிக்கெட் ஆடுவான், ஒருத்தன் நல்லா கால்பந்து, ஒருத்தன் நல்லா கூடைப்பந்து. அந்த திறனை கண்டுபிடிச்சு அந்த துறை சார்ந்த மேதைகளை உருவாக்குவது தான் கல்வி. அப்படி வந்தவர் தான் ஐயா அப்துல் கலாம். அப்படி வந்தவன் தான் உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற எல்லாம். அப்படி வந்தவன் தான் நம்ம அப்பன் இளையராஜா. அப்படி வந்தவன் தான் நம்ம அப்பன் பாரதி ராஜா. அப்படி வந்தவன் தான் நம்ம அன்பு சகோதரன் ரஹ்மான். விளங்குதா? விளங்குதா? அப்படி வந்தவர் தான் டெண்டுல்கர். வருது, டெண்டுல்கர் ஒன்றும் படிக்கலை, படித்தாரா பந்து அடித்தாருன்னா அடித்தார், உலக புகழ் பெற்று மேம்பட்டுருக்கார். ஒரே கல்வி, ஒரே கல்வி. தனித்திறன் கல்வி. இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தியா? ஒரே ஒரு துறையில் தனித்திறன் கல்வியில் சிறந்து விளங்கி உலக சாதனையாளர், வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ், நோபல் பரிசு பெற்றவன். போப்பா அப்துல் கலாம். ஒரே துறை அறிவியல் துறை. இலக்கிய துறையில் வர அவரு விளையாட்டு மட்டும்தான், விளையாட்டு மட்டும்தான், அது கிரிக்கெட்டு மட்டும்தான். அடுத்து ஒருத்தர் வருவான் பாரு, உலகத்தில் எங்கே தன் நாடு இருக்கு வரைபடத்தில் இல்லாத நாட்டை உலக உயரத்துக்கு கொண்டு போனவன். ஒன்றுமே செய்யலை, பள்ளிக்கூடத்துக்கு ஓடலை, பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடினான். அவனை வெல்ல தனித்திறன் ஆற்றல். இத்தனை தலைவன் இருக்கான்ல, ஓம் பிரச்சனைய தன் மனதிலிருந்து பேச ஒரு தலைவனை காட்டு. எல்லாம் எழுதி வச்சு படிக்கிறான். இவர் எப்படி ஆற்றல் அதான் தனித்திறன் ஆற்றல். நீ 30 மணி நேரம் பேச சொன்னாலும் பார்க்காம படிக்காம பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்? அவ்வளவு இங்க இருக்கு. அப்பா இளையராஜா, 2 அப்பாவும், அதுக்கப்புறம் நம்ம ஐயா இல்லை நம்ம அருமை சகோதரர் ராஜ்மான். எல்லாம் தனித்திறன் ஆற்றல் தான். பயப்படாத டே அண்ணன், நல்லா உன்னை பார்த்துப்பேன், பயப்படாத. இவர் சொல்றாரு வீரத்துறை விவேகானந்தர், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தனித்திறன் ஆற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டு வெளிக்கொணர்வு தான் கல்விங்கிறார். அது அண்ணன் முதல்ல சொல்லிட்டேன். போங்க 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 வேகமா. டேய், எனக்கு பிடிக்கிற சளி உனக்கு பிடிக்குதுன்னா உனக்கு பிடிக்கிற சளி எனக்கு பிடிக்கட்டும்டா. அரசு வேலையில் முன்னுரிமை. அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்குத்தான் அரசு வேலையில் முன்னுரிமை கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ப்ரியாரிட்டி. கொடுத்தது போக மிச்சம் இருந்தால் தனியார் பள்ளியில் படிக்கிறவனுக்கு கொடுப்பேன். தமிழில் பேர் வச்சிருந்தா வேலையில் முன்னுரிமை கொடுப்பேன். இங்கே ஒருங்கிணைந்த பள்ளி வச்சிடறேன், அரும்பு மொட்டிலிருந்து 12ஆவது வரைக்கும். அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குமே, பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போதே. அரியலூரில் கட்டுவோம்டா. பாரு, மேல் கூரை முழுக்க சூரிய தகடு, மின்சாரத்துக்கு வேண்டிய போனதில்லை. நம்ம ஆட்சியில் கக்கூஸ் கட்டினா கூட மேலே தகடை போட்டுரும். பள்ளிக்கூடம், பஸ் ஸ்டாண்டு, பேருந்து எல்லாம் தகடு. இந்த டிவைடர் இருக்குல்ல, இந்த டிவைடர்லாம் இப்படி கட்டணமாக இருக்கு, எல்லாம் சூரிய தகடு. மாத்திரம்டா, வேற ஒரு நாடா, வேற ஒரு நாடு. சாலை விதி, நாட்டின் சட்டம் எல்லாத்தையும் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புல கற்றுக் கொடுத்துறேன் அண்ணன். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புல சாலை விதியவும், எங்கே நிறுத்தணும், எங்கே செல்லணும், சிவப்பு இருந்தால் நிறுத்தணும், பச்சை இருந்தால் போகணும், அதெல்லாம். இப்போ இதை எப்படி நம்ம எப்படி செய்வோங்கிறத நம்ம நாட்டில் இந்தியாவில்
நம்ம மக்கள் தமிழர்கள் அறைய நிறைந்து வாழ்ற அந்தமான்ல எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையிலேருந்தே இவங்க ஆரம்பிக்கிறதுனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்க பாருங்க எவ்வளோ இதுவா போட்டிருக்காங்கன்னு. குழந்தையிலேருந்தே கற்பிக்கிறான் சாலை விதியை. குழந்தைலாம் வந்து ஃபாலோ இது தனி பாடமா நான் வைக்கிறேன். இப்படி புத்தகத்துல இல்ல, போலீஸையும் இது மாதிரி ஒரு ஒன்றை உருவாக்கி என் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் கத்து கொடுத்துறேன். அந்தமான்ல இருக்கு, நாம அதை செயல்படுத்துறோம், அப்படியே அப்ளை பண்றோம். சூப்பர்ல, புரியுதா? நானா சொன்னா பொய் சொல்லன்னு சொல்லுவாங்க, போட்டு போட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த திராவிடங்க என்னை எதிர்த்து மோத முடியலன்னா புளிக்கி விட்டுருவான். அவர் அவதூறு, அவரால் அவர் கற்பனையா பேச நாயே, எனக்கு மூளை இருக்கு, கற்பனை இருக்கு. பாருங்க ரெட் இருக்கு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. காவலர்கள் பயிற்சி கொடுக்குறாங்க, சூப்பர் இனிஷியேட்டிவ். பெற்றோர்கள் இருக்கிறாங்க பாருங்க, புள்ளியே நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசே சொல்லி தராங்க. இப்போ இந்த காடுகள் வளர்ப்பு, பெருங்கடல் ஆய்வு இதெல்லாம் பயிற்சியா கொடுத்துறேன், சிறப்பு பயிற்சியா. மரக்கண்டு நட்டு ஒரு மாணவன் 100 மரக்கண்டு நட்டா சிறந்த மாணவன் விருதை கொடுத்து அவனுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறேன். ஒருத்தன் 1000 மரம் நட்டுட்டான்னா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருதை கொடுத்துறேன். அவன் செத்தா அரசு மரியாதையோட புதைச்சிடுறேன். ஏண்டா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கே நீ காசு கொடுக்கும்போது நான் காசு கொடுக்கூடாதா? காசு கொடுக்கூடாதா? தமிழர்களின் வரலாறு அப்பா நம்மாழ்வார் பெயரில் நாடங்களும் வேளாண் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் திறக்கிறேன். ஏன்னால் வேளாண்மை சார்ந்து தான் என் பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுனால எல்லாருக்கும் அங்கே வேலை கொடுக்க போகிறேன். உலகத்துக்கே சோறை ஏற்றுமதி செஞ்சு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக என் நாட்டை மாற்றப் போகிறேன். தரமான மிதிவண்டி இவங்க கொடுக்குற மாதிரி வரும்போது கலண்டு வர்றதில்லை. அருமையான மிதிவண்டி என் பிள்ளைக்கு கொடுத்துறேன். 3 கிலோமீட்டர் சைக்கிள்லே போயா, சைக்கிளே வாயா. தமிழ்நாட்டு கல்வி இது இது கொஞ்சம் மாதிரி காட்டியிருக்கேன். இன்னும் இருக்கு. அது என்ன பண்ணுறேன்னா அது அடுத்த முறை போட்டு காட்டுறேன், வேற ஊரில் போட்டு காட்டுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்க. நீ ஒன்று செய்ய, இந்த கனவு நாட்டை படைக்கிறதுக்கு எனக்கு இருந்த கனவை உனக்கு கடத்திட்டேன். நீ இதை பார்த்து எல்லாருக்கும் கடத்து, எப்படியாவது ஒரு ஓட்டை போடு. நீ போ 23. இந்த ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை உன்னால் ஏற்படுத்த முடியும். ஏன்னா நீ டிஎம்கேக்கு போட்ட, நீ தோத்து போன. அதிமுக ரெட்டலைக்கு போட்ட, நீ தோத்து போன. தாமரை கைச்சிலத்துக்கு போட்ட, தோத்து போன. விவசாயிக்கு போட்டு நீ ஜெயிச்சிரு, ஒரு தடவை ஜெயிச்சிரு, நீ ஜெயிச்சிரு. இப்போ இந்த களத்தில் அரியலூரில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பியின் ஆர்வீர் இளவல் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி விவசாயி சின்னத்திலே அவனை வெற்றி பெற செய்து நீங்களும் வெற்றி பெறுங்கள். அடுத்ததாக என் அன்பு தங்கை ரேவதி கலைமணி ஜெயங்கொண்டம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ரேவதி ஜெயங்கொண்டம் ரேவதி கலைமணி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த நிலத்திலே மாபெரும் புரட்சியை தமிழ் தேசிய விடுதலைக்கு முன்னெடுத்த புரட்சியாளன் என்னுடைய தாத்தன் கலியபெருமாள் உலவிய மண்ணிலே, என்னுடைய முன்னவன் தமிழரசன் உலவிய மண்ணிலே இந்த புரட்சிகரமான அரசியலை உங்கள் பிள்ளை முன்னெடுத்து வைக்கிறேன். அவர்கள் விட்டு சென்ற இடத்திலிருந்து இந்த தமிழ் பேரினத்தின் எழுச்சி, புரட்சிகரமான மறுமலர்ச்சிக்கான கட்டமைப்பை, அரசியல் கட்டமைப்பை என் தாத்தன் கலியபெருமாள் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்கிறார். அதனால்தான் உங்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தி இந்த புரட்சியை, மக்கள் ஜனநாயக புரட்சியை உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன் முன்னெடுக்கிறேன். அவர்கள் உலவிய மண்ணில் அவர்கள் விட்டு சென்ற மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற மகன், அவன் பேரன். இந்த மகத்தான மாற்றத்தை முன்னெடுக்க என் கனவை உங்கள் கண்முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். இங்கே போட்டியிடுகிற என் தம்பி, குன்னத்திலே போட்டியிடுகிற என் தம்பி வழக்கறிஞர் கீர்த்திவாசன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக என் தங்கச்சி முன்னாடி போடுது. பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுகிற என் தங்கை சுகன்யா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடை செய்யுங்கள். நீங்களும் வெல்லுங்கள்.
தோற்று தோற்று வீழ்ந்து போன என் இனத்தின் சொந்தங்களே, எழுங்கள் எழுங்கள், தன்மானத்தோடு தலை நிமிருங்கள். 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்திர கேடுகட்ட வெக்கங்கட்ட நிலையை விட்டு ஒழியுங்கள். இலவசத்திற்கு ஏங்கி கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரையில் வந்தவன் வாங்கி வாங்கி ஏன் தன்மானத்தை இழக்கிறாய்? என் அறிவு சமூகமே எழுந்து நில். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம் மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். வெல்லட்டும் விவசாயி, என் பிள்ளைகள் வாழட்டும் தமிழினம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.